நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. அது தேவையில்லாதது. ஸோ அப்போ நரம்பு சம்மந்தப்பட்டு இந்த அல்சீமர்ஸ் டிசீஸ் வருதுன்னா மசில்ஸ் வந்து துடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இன்றைக்கி உலக அளவிலே பார்த்தோம்னா வந்து இந்த ரெண்டுத்துக்குமே மெடிசனே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சித்தா மருத்துவத்தில் இதுக்கு நம்ம மெடிசன் இருக்குது. நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் வராமல் இருக்க சொல்லிட்டீங்க மேம், வந்தால் என்ன மேம் பண்ணுறது? இப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒருத்தவங்களுக்கு வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம்? இப்போது நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜென்ரலாக நம்ம எல்லாருமே யோசிப்போம், நான் வந்து போன்ஸை வந்து ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கணும், மசில்ஸை வந்து நான் ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கணும். நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா விட்டமின் பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது நம்ம விட்டமின் பி வந்து ஹோல் கிரெயின்ஸில் இருக்குது. எப்போல்லாம் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போது நமக்கு இந்த நரம்புகள் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி பார்க்கின்சன் டிசீஸ் நிறைய பேருக்கு இருக்குது, மேசினியா கிரேவிஸ் நிறைய பேருக்கு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் தான். பாடியில் அந்த என்சைம்ஸ் வந்து சரியாக செக்ரீட் ஆகாததுனால வரக்கூடிய பிரச்சனை. இன்றைக்கி உலக அளவிலே பார்த்தோம்னா வந்து இந்த ரெண்டுத்துக்குமே மெடிசனே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சித்தா மருத்துவத்தில் இதுக்கு நம்ம மெடிசன் இருக்குது. அப்போது பேசிக்காக நம்ம வந்து விட்டமின்ஸ் நிறைய இருக்கிற ஃபுட்ஸை வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டே வரணும். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கீரைகள், நிறைய விதைகள் நம்ம சொல்லலாம். விதைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா பூனைக்காளி விதைகள் பேசிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வெங்காயம் விதைகள், அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வெள்ளரி விதைகள், இது எல்லாமே நம்ம வந்து ஃபுட்டில் நிறைய சேர்த்துக்கணும். இப்போ இந்த முள்ளங்கி விதையெல்லாம் கூட நம்ம வந்து நிறைய மெடிசனில் சேர்ப்போம். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு முள்ளங்கி விதையை ஒரு பெஸ்ட்டு ஒரு மூலிகையாக நம்ம வந்து சேர்த்து அந்த மருந்தாக கொடுக்கும்போது நரம்புகளுக்கு வலிமை தரும். இந்த மாதிரி ஃபுட்டில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வந்து செய்யணும். முக்கியமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க புளியை வந்து அவாய்ட் பண்ணணும். நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ தேடி சாப்பிடுவோம், சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போது நர்வ்ஸ் வந்து இரிட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ டேரெக்டாக வந்து புளி, எந்த அளவுக்கு நம்ம வந்து புளியை அவாய்ட் பண்ணிக்கிட்டே வருமோ நரம்புகள் வந்து வலிமைப்படுது அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் வராமல் இருக்க சொல்லிட்டீங்க மேம், வந்தால் என்ன மேம் பண்ணுறது? நரம்புகள் சார்ந்த பிரச்சனை வரும் பட்சத்தில் முதல்ல என்ன பண்ணால் பிரெயினை ரொம்ப காமாக வச்சுக்கணும். மன அமைதின்றது ரொம்ப முக்கியம். இந்த பிரெயின் செல்ஸ் வந்து திரும்ப ரிஜுனேட் ஆகிறதுக்கு அதுக்கான சித்த மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். அப்போது நம்ம சரியான தூக்கம், ஓய்வு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைமில் தான் நமக்கு என்ன ஆகுனா பிரெயின் செல்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். திரும்ப நரம்புகள் எல்லாமே வலிமை பெறுவதற்கு கொஞ்சம் பீரியட் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். அதே டைமில் தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப நாளாக நம்ம டிப்ரெஷனில் இருக்கிறோமா, அதை வந்து அதுலேருந்து வெளியில் வர்றது, மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான செயல்களை நம்ம செஞ்சுட்டு வரணும். முக்கியமாக ஏர்லி மார்னிங் அல்லது ஈவினிங் மாலை நேரங்களில் சூரிய ஒளியில் நம்ம நடக்கணும். நடக்கும்போது தான் நரம்புகள் வந்து வலிமை பெறும். பொதுவாக இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே நம்ம வந்து தொக்கண சிகிச்சைகள் கொடுப்போம் சித்த மருத்துவத்தில். தொக்கண சிகிச்சைகளை மசாஜ் தெரப்பி. ஸோ அந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சன்லைட்டில் தான் நடக்கணும்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆயில் நல்லா அப்சார்ப்ஷன் ஆகும்போது அந்த சன்லைட்டோடு சேர்ந்து நரம்புகள் வந்து வலிமை பெறுதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. அது தேவையில்லாதது. நம்ம வந்து நேச்சுரலாகவே சன்லைட் அப்படின்ற ஒரு சோர்ஸ் இருக்குது. ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சன்லைட்டில் நம்ம நடந்துட்டு நேச்சுரலாக இந்த மாதிரி நான் சொன்ன விதைகள், சீட்ஸ் வந்து எடுக்கிறது, ஹோல் கிரெயின்ஸ், அதில் வந்து முளைக்கட்டிய பயிறு வகைகள் எடுத்தோம்னா அதில் ஆக்சிஜன் நிறைய இருக்கும், உயிர்ப்புத்தன்மை, ஜீவசக்தி அதில் நிறைய நிறைஞ்சிருக்கும். அதை எடுக்க நமக்கு என்ன ஆகுனா நரம்புகள் வந்து வலிமை பெறுது. ஒரு வேளை இந்த மாதிரி நரம்புகள் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பேசிக்காக இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ இது கூட நிறைய கற்ப மருந்துகள், நான் சொன்ன மாதிரி பூனைக்காளிலாம் கற்ப மருந்தாகவே நம்ம பயன்படுத்துகிறோம். அது எல்லாமே எடுக்கும்போது நரம்புகள் வலிமை பெறும். எந்த நோயாக இருந்தாலும், ரொம்ப நாளாக எனக்கு கை நடுங்கிக்கிட்டே இருக்குது, பார்க்கின்சன் டிசீஸ் வந்து என் லைஃபே போச்சுன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதற்குமே நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய தீர்வுகள் இருக்குது. இப்போ இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேயே சீஜர் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கல்ல மேம், இந்த சீஜருக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? நிச்சயமா. இப்போ அது எந்த டைமில் வருது, எத்தனை எபிசோடில் வந்திருக்கு, தொடர்ந்து நமக்கு வந்து வலிப்பு வந்துக்கிட்டே இருக்கா, எந்தெந்த டியூரேஷனில் வருதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேர் வந்து அடல்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து திருமணம் தள்ளி போகிறது, இல்லைனா எனக்கு ஜாப் போக முடியல, ஒரு இடத்துக்கு போனால் சடனாக வர மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இதற்குமே அந்த நரம்புகளை வலிமைப்படுத்தணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் ஏதாவது இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா, இன்ஃப்ளமேஷன் நிறைய பேருக்கு இருக்கும்.
அதை வந்து சரி பண்ணுறதுக்கான மெடிசின்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஏன் மொத்தவங்க வந்து ஹை ஃபீவர் ஆனால் சீஜர் வருது? ஹை ஃபீவர் வரும்போது என்ன ஆகுனா பிரெயின் வந்து ரொம்ப பிரெயின் செல்ஸ் வந்து டவுன் ஆகுது, பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை குறையுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஹை ஃபீவர் டைமில் என்ன ஆகுனா அந்த பிரெயின் பாடி டெம்பரேச்சர் அதிகமாக சிக்னல்ஸ் அதிகமாகும் போது தான் அந்த மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம வந்து சீசர்னு சொல்கிறோம். ஸோ ஹை ஃபீவர், அதனால தான் குழந்தைகளுக்குலாம் சொல்லுவாங்க ஃபீவர் வருது, ஐயோ அடுத்து உடனே வந்து ஜன்னி வந்துட போகுது, வலிப்பு வந்துட போகுது, ஃபீவர் ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா ஹை ஃபீவர் வராமல் இருக்கிறதுக்கு பிரெயின் பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகாமல் இருக்கிறதுக்கான மெடிசன் வந்து இமிடியேட்டாக நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ ஹை ஃபீவர், இப்போ ஜென்ரலாகவே நமக்கு ஃபீவர் வருதுன்னா அதற்கான மெடிசன்ஸ் நம்ம வந்து எடுத்துப்போம். இப்போ சித்தா மருத்துவத்தில் வந்து பார்த்தோம்னா ஒருத்தருக்கு வந்து பீரியடிக்காக ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து சீசர் வந்துக்கிட்டே இருக்குது, வலிப்பு வந்துக்கிட்டே இருக்குன்னா அதற்கான மருந்துகள் நம்ம வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துடணும். இப்போ நரம்புகளை வலிமைப்படுத்துவதற்கு நான் மருந்துகள் சொன்ன மாதிரி அது தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் 6 months 8 months நம்ம எடுத்தோம்னா அந்த எபிசோட்ஸ் ஒவ்வொரு டைம் வருது இல்லை, மந்த்லி எனக்கு 3 times 4 times எனக்கு இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க மெடிசன் எடுக்கன்னா 6 months ஒன்ஸ் தான் வந்தது, இயர்லி ஒன்ஸ் தான் எனக்கு வந்து இந்த சீசர் வந்ததுன்ற சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த மெடிசன்ஸை வந்து எடுத்துக்கணும். இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி கற்ப மூலிகைகளை நம்ம எடுத்துக்கலாம். கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முக்கியமாக வல்லாரை கீரை. ஸோ வல்லாரை வந்து நம்ம பிரெயினுக்கு சொல்லுவோம், நரம்புகளை வலிமையாக்குவதற்கும் இந்த வல்லாரை பயன்படுது. இன்றைக்கி நிறைய மூலிகைகள் நிறைய அரிதான ஒரு சில மூலிகைகளாக கூட ஆயிடுச்சு. அதில் முக்கியமாக சாலமிஸ்ரின்னு ஒரு மூலிகை, நரம்பு தளர்ச்சினா இந்த சாலமிஸ்ரி தான் நம்ம சொல்லுவோம். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும், ஆனால் அதே டைம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். சாலமிஸ்ரி, இந்த நிலப்பனங்கிழங்கு, இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய மருந்துகள் பார்த்தோம்னா வலிப்பு நோய்களுக்கும் சரி, இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிகமான வீரியம் இருக்கக்கூடிய மூலிகைகள் இது எல்லாமே நரம்புகளுக்கு. இப்போ சீசருக்கு அடுத்தபடியாக ஒருத்தவங்க பாதிக்கப்படக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கின்சன் டிசீஸும் அப்புறம் அல்சைமர் டிசீஸும் தான். இந்த அல்சைமருக்கு சொல்யூஷன் சொல்ல முடியுமா? அல்சைமர்ஸ்ன்னு சொல்லும் போது ஏஜ் ரிலேட்டடாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரெயின் வந்து ஷ்ரிங்க் ஆகும், சுருங்கும். இப்போது ஏஜ் ஆக ஆக நம்ம உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுது இல்லைங்களா, அதே மாதிரி அல்சைமர்ஸ்லேயும் பிரெயின் வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்குது. அந்த டைமில் தான் நமக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லலாம். ஸோ ஏஜ் ரிலேட்டடாக வரக்கூடியது. அதற்கு நம்ம பிரெயின் செல்ஸ் மற்றும் ஏஜிங் ஃபேக்டரை வந்து தள்ளி போடக்கூடிய மருந்துகள். ஸோ அப்போ நிறை திரை மூப்புன்னு சொல்கிறோம், இதை தள்ளி போட்டோம்னா கற்ப மருந்துகள். அந்த கற்ப மருந்துகள் வயதிற்கு ஏற்ற மாதிரி தக்க அனுபானம்னா அந்த மெடிசனை நம்ம எந்த பொருளோட சேர்த்து எடுக்கிறோமோ அதுதான், நெய்யோடு சேர்த்தா இல்லை தேனோடு சேர்த்தா நீராகாரத்தோட சேர்த்து எடுக்கிறோமா அதை பேஸ் பண்ணி தான் அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நரம்பு சம்மந்தப்பட்டு இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் வருதுன்னா அதற்கேற்ற மருந்துகள் நிச்சயமாக எடுக்கணும். இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். இது வந்து எதில் நிறைஞ்சிருக்குன்னா இந்த ஃபிஷ் டைப் சின்ன சின்ன மீன்கள் இருக்கு இல்லையா, சால மீன், நெத்திலி மீன், இந்த மாதிரி மீன் வகைகளில் இந்த ஒமேகா 3 வந்து நிறைய இருக்குது. அது வந்து ஃபுட்டில் எடுத்துக்கணும். அதுமாதிரி பம்ப்கின் சீட்ஸ் வந்து நிறைய இருக்கணும், ஃப்ளாக் சீட்ஸ் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எடுக்க நமக்கு ஒமேகா 3 பாடியில் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா நல்லெண்ணெய், காலையில் ஒரு 5 ml அளவுக்கு நல்லெண்ணெயை குடிச்சிட்டு வந்தாலே போதும். வயதானவர்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்தோம்னா பாடியில் அந்த கொலாஜன் இருக்காது, ஸோ அந்த ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது. இந்த கண்டிஷன் வந்து பிரெயின்லேயும் நமக்கு ஏற்படுது. அப்போ அந்த சுருக்கத்தை குறைக்கணும்னா நமக்கு கொலாஜன், அதுக்கப்புறம் ஒமேகா 3 ரிச்சாக இருக்கிற ஃபுட்ஸு, இது எல்லாமே நம்ம தேடி சாப்பிடணும். இதில் முக்கியமாக நான் சொன்ன இந்த கற்ப மருந்துகளும் எடுத்துக்கலாம். இப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க மேம், அவங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக நரம்புகள் பாதிக்கப்படுதுன்னா நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து என்னென்னா நமக்கு மசில்ஸில் தான் அதோட ரிஃப்ளெக்ட் தெரியும். நம்ம சொன்ன மாதிரி மசில்ஸ் வந்து துடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதற்கு காரணமே இந்த நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது தான். சிலருக்கு வந்து மசில் அட்ரோஃபின்னு சொல்லுவோம். சில இடத்துல மட்டும் தசைகள் வந்து சூம்பி போயிருக்கும். சூம்பி போயிருக்குன்னா திடீர்னு எனக்கு வந்து இந்த கட்டை விரல் வந்து எலும்பு மட்டும் தெரியுது, தசையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நர்வ் எண்டிங்ஸில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த தசைகளில் பாதிப்பு ஏற்படுது. அப்போ நரம்பு மண்டலம் பாதிப்பு ஏற்படும் போது டோட்டலாக நம்ம பாடி ஃபுல்லாகவே வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுதுன்னா டைஜஷன் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ சிலருக்கு வந்து பேதி போய்கிட்டே இருக்கும், சில கான்ஸ்டிபேஷன் இருக்குது. ஸோ இடுப்பு கீழே எனக்கு இல்லை வயிற்று கீழே வந்து நர்வ்ஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை, ஸோ எதுவுமே வந்து ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியலன்னா அதுக்கு ரீசன் இதுதான். சிலருக்குலாம் திடீர்னு பார்ப்பாங்க எனக்கு வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு, இதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்ய முடியாமல் போச்சு, இடுப்பு கீழே எனக்கு வந்து நடக்க முடியாமல் போச்சு. இதுக்கு எல்லாமே ரீசன் என்னென்னா இந்த நர்வ்ஸ் தான்.
நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும் போது மற்ற உறுப்புகளையும் நமக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி மேம். நன்றி.